வணக்கம். யோயோ டிவி சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். இதற்கு நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எந்த கப்ல நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ மெஷர்மெண்ட் கப் நீங்க எடுத்திருப்பீங்க இல்லையா பாசிப்பருப்பு, அதே கப்ல 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டான ரேஷியோவா இருக்கும். வெளியெல்லாம் அடிக்காது, சிதறாது. 3 கப் எந்த கப்ல பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்ல 3 கப் தண்ணி. இப்போ இதை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்க 2 விசில்கே இந்த அளவு வெந்திருக்கு. இப்போ இதை இப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும். அதனால இதை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். சூடா மிக்ஸியில் அரைக்க வேண்டாம். உங்களுக்கு இப்போ எனக்கு தண்ணி லைட்டா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம 3 கப் யூஸ் பண்ணதுனால நீங்க 3 கப் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு அரைக்கையில ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா மிக்ஸில ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி, பாதாம் நீங்க எது வேணுமாலும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வேற ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இதே நெய்ல ஒரே 1 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எந்த ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் சின்ன ஸ்பூனா இருந்தா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா நெய்யிலேயே நல்லா வறுக்க, நல்ல கலர் மாறுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவே நல்ல வாசனையா இருக்கும். கோதுமையோட கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்கிறது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். நெய்ல நல்ல ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இது போல நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா தீஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்வீட் ரெசிபி வீணாக்கிரும். ஓகே, இப்போ இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க பாசி பருப்பு இருக்கு இல்லையா, வேக வச்ச பாசி பயிரை பருப்பு மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பாசி பருப்பு அடி பிடிக்கும். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நெய் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த டைம்ல இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு 4 ஸ்பூன் நெய் இருந்தாவே போதுமான அளவா இருக்கும். இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க. தண்ணிலாம் துளி கூட இல்லை. இப்போ இந்த டைம்ல நம்ம சுகர் ஆட் பண்ணிப்போம். நான் இன்னைக்கு சுகர் ஆட் பண்றேன். சுகர் விருப்பப்படலை அப்படின்னா நீங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் பாசி பருப்பு எடுத்தோம். அதே கப்ல 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்க 1.25 கப் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட் சேர்த்ததுனால கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசி பருப்பு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பருப்பு. அது இல்லாம இப்ப சம்மர் டைம்ல ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா இலக்கம் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் காமிச்சதுக்கும் இப்பைக்கும் சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இதை நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ பாருங்க நல்லா கெட்டி ஆயிருச்சு. இந்த டைம்ல நீங்க ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட ஹெல்த்தியான பாசி பருப்புல செஞ்ச அல்வா பாருங்க ரெடி ஆயிருச்சு.
குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாம பாசிப்பருப்பு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பருப்பு அப்படிங்கிறதுனால நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டைம்ல நீங்க வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப வந்து நல்லா இன்னும் ரொம்ப சூப்பரா செய்யணும், நெய் வந்து ரொம்ப சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த இப்போ நம்ம எந்த கப்ல பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்தீங்கன்னா ஒரு கப் நெய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஸ்வீட் ரெசிபி இன்னும் ரொம்ப டேஸ்டா வரும். பெரியவங்களாம் இருக்காங்கன்னா நீங்க வந்து நெய்யை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நீங்களும் இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.